சீமான் விஜயை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப பயங்கரமா இறங்கி அடிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? சீமான் எப்படின்னாக்க அவருக்கு யாராவது ஒருத்தர் கையில் கிடச்சா அவங்களை பிடிச்சி பாருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அவருக்கு வேறு சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட உதவி தேவை. ஓப்பனாகவே சொல்லணும்னா உதவி தேவை. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர் தான் இப்போதைக்கு கையில் கிடச்சிருக்க பாவை. இந்த பாவையை வச்சு தான் அவர் செய்ய முடியும். வேற யாரையும் வச்சு பேச முடியாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்தை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவரால் பேச முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாடி பேசினார், ஆனால் இப்போ பேச மாட்டார். சரியா? ஸோ வேறு யாரை பேச முடியும்? அவர் விஜய் தான் பேச முடியும். விஜய் தான் பேச முடியும். அப்போது கையில் கிடைக்கக்கூடியவங்களை வச்சு தானே பேச முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவர் பேசுறதுக்கே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு மேலே உள்ளவங்க அவங்க. கரெக்டாக விடுதலை சிறுத்தையே பேச முடியாது. ஏன்னா அது டிஎம்கேயோட கூட்டணியில் இருக்குது. அப்போ அவங்கள பேசினா அது டிஎம்கே பேச முடியாது, காங்கிரஸை பேச முடியாது, டிஎம்கே கூட்டணி. கரெக்டாக பாரதிய ஜனதா பேச முடியாது, ஏன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி. அதனால் இவர் யாரை பேசுவார்? இவர் கையில் கிடச்ச குழந்தை யார்? இப்போதைக்கு விஜய். அவரை வச்சு தான் அவர் பேசுவார். அவருக்கு என்னென்னா நல்லா பேசுவாருங்க. ஆனால் அவர் எதை செய்ய போகிறான்றது யாருக்குமே தெரியாதுங்க. எப்போ வேணால் மாற்றி மாற்றி பேசுவாருங்க. அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு ஒரே வார்த்தை தான்டா, ஒரே நாளைக்கு சொன்ன வார்த்தையை நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் அவர் ஒரு நாள் சொன்ன வார்த்தையை ஒரே நாளே சொல்ல மாட்டார், மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு இது போவார். இப்போ மரங்கள் மாநாடு நடத்தினார், அடுத்தது இப்போ கடல்கள் மாநாடு நடத்துவார், அப்புறம் மலைகள் மாநாடு நடத்துவார். அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். அவர் கேட்டால் இயற்கை பஞ்சபுதன்னாரு, சனாதனமே கூடாதுன்னாரு, அப்புறம் பஞ்சபுதத்தை பற்றி பேசுவார் அவர். இதெல்லாமே நடக்கும். ஸோ சீமான் பேசக்கூடிய வார்த்தைகளை யாரும் பெருசாக ஒன்றும் பொருட்படுத்துறது கிடையாது.